உட்கார்ந்த மாதிரி இருந்தது. நான் டக்குன்னு கேட்டுட்டேன், நான் உங்களை அண்ணா கூப்பிடலாமா கேட்டேன். தாராளமா கூப்பிடுங்கம்மா சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் பேசவே ஆரம்பிச்சோம். பேச ஆரம்பிச்ச உடனே அந்த மரியாதை இன்னும் ஜாஸ்தி தான் ஆச்சு எனக்கு. நான் ஒரு 3 விதமான தலைவர்களை பார்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வகை எப்படியோ யாதృச்சிகமா ஏதோ ஒரு காரணத்தால, அது சுயநலத்துக்காக கூட இருக்கலாம், அவங்க பொது சேவைக்கு மக்கள் சேவைக்கு இறங்கி அதுக்கப்புறம் அதுல இருக்கிறது பொறுப்பையும் அதுல இருக்கிற நல்ல விஷயங்களும் புரிஞ்சுக்கிட்டு சுயநலத்தை விட்டு அந்த மக்கள் சேவைங்கிற பாதையில போகிற தலைவர்கள். இன்னொரு வகை மக்களுக்காக சேவை பண்ணணும், நம்ம நல்லது பண்ணணும், நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லி உள்ள ஒரு இடத்துல கொஞ்சம் அந்த பவரும் அந்த 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 லைம் லைட்டும் அது அவங்க தலைக்கு போய் அந்த ஒரு சின்ன ஒரு ஈகோ டெவலப் ஆகி ஒரு செல்ஃப் ஒப்சஷன் டெவலப் ஆகி ஒரு இடத்துல அந்த அந்த பிகர் பர்பஸ் போய் இது நான்ங்கிற அகங்காரம் அந்த பாதையிலேருந்து மாறி போற தலைவர்கள் அப்படியும் நான் பார்த்திருக்கேன். அவங்கள பார்த்தாலே நமக்கு அந்த வைப்ஸ் தெரியும். இன்னொரு வகை இருக்கு, மக்கள் சேவை பண்ணணும், இதுதான் என்னோட நோக்கம், என்னோட லைஃப் இதுக்காக தான், என்னோட கொள்கைகள் என்னோட 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 அம்பிஷன் இல்ல, என்னோட சித்தாந்தம் இதுதான், இதுல எந்த மாற்றமும் இல்லைங்கிற ஒரு குறிக்கோளோட அதுக்காக தன்னை எக்யூப் பண்ணிக்கிட்டு அதுக்கான புஸ்தகம் படிக்கிறதாகட்டும், அதுக்கான அறிவை வளர்த்திக்கிறதாகட்டும், எல்லா விதத்திலையும் தன்னை எக்யூப் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பாதையில போய் அந்த பாதையில போகும்போது இன்னும் இன்னும் மக்கள் சேவை பண்ணணும் தான்கிற அந்த ஒரு செல்ஃப்லெஸ் ஆகி தான்கிற ஒரு விஷயத்தையே தூக்கி போட்டு மக்களுக்காகவே வாழற தலைவர்கள். அந்த வகையான ஒரு தலைவர் தான் அண்ணா திருமாவர்கள். அந்த ஒரு வார்ம்த், அந்த ஒரு ஈரம், அதுதான் என்ன அட்ராக்ட் பண்ணிட்டு நினைக்கிறேன். அது நான் அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியை நான் என்னோட அண்ணன்ட்ட பார்த்திருக்கேன். எனக்கு டக்குன்னு அது கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்ப இந்த விழாக்கு நான் வரும்போதே நான் டெய்லி ஜெய் ஸ்ரீராம் சொல்றது ஆளுதான். ஜெய் ஸ்ரீராம், ஜெய்